முதல் கட்சி மாநாட்டில் சரவெடி போல வெடித்து சிதறிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போக போக மழையில் நனைந்த நமத்து போன பட்டாசு போல மாறி இருப்பதாக பனையூர் சொந்தங்களே அதிருப்தியில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த விஜய் தனது முதல் மாநாட்டில் கொள்கைகளை பிரகடனம் செய்தார். அதுவரைக்கும் சாந்தமாக பார்த்து பழக்கப்பட்ட விஜயின் முகத்தை அந்த மாநாட்டில் மொத்த தமிழ்நாடும் வேறு விதமாக பார்த்தது. மாநாட்டு திடலில் கூடியிருந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு விஜயின் பேச்சு நம்பிக்கையாக மாறியது. இந்நிலையில் சமீப காலமாக விஜயின் அரசியல் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என்ற அதிருப்தி குரல்கள் பனையூர் பக்கம் அதிகளவில் ஒலிக்கத் தொடங்கியுள்ளன. சிவகங்கையில் போலீஸ் கஸ்டடியில் அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் அஜித்குமாரின் மரணத்தை கையில் எடுத்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என ஆளுங்கட்சியான திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து வரும் நிலையில் இன்னும் தமிழக வெற்றி கழக தலைவர் வாய் திறக்காமல் இருந்து வருகிறார். சிவகங்கை கஸ்டடி மரணத்திற்கு தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிக்கை கொடுத்திருந்தாலும் உள்ளூர் தாவேகாவினர் அஜித்குமார் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருந்தாலும் விஜயிடமிருந்து கண்டன அறிக்கை கூட வராதது சொந்த கட்சி நிர்வாகிகளையே அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பெனிக்ஸ் லாக்அப் மரணம் நிகழ்ந்தபோது திமுகவின் மொத்த பேரும் களத்தில் குதித்து போராட்டம் நடத்தினர். அந்த வகையில் தற்போது மடப்புறம் லாக்அப் மரணத்தில் அதிமுகவும் அதே பார்முலாவைத்தான் கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் விஜய் தரப்பிலிருந்து நேரடியாக எந்த அறிக்கையும் வெளியிடாமல் வெறுமனே புசி ஆனந்தை பெயரளவில் அறிக்கையை வெளியிட்டுவிட்டு அமைதியாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. புசி ஆனந்தின் அறிக்கையை அந்த கட்சியில் இருக்கும் பெரும்பாலானவர்களே ரசிக்காத சூழலில் எப்படி மக்களுக்கு சென்று சேரும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆளுங்கட்சியான திமுகவிற்கு எதிராக எப்போதுமே பொங்கி எழும் விஜய் அஜித்தின் மரண விவகாரத்தில் மயான அமைதியில் கண்டுகொள்ளாமல் இருப்பது தாவேகாவினரை ஏகத்துக்கும் கடுப்பாக்கி இருக்கிறது. காவல்துறை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கீழ்தான் இயங்குகிறது என்ற நிலையில் தனது திமுக எதிர்ப்பை இந்த மாதிரி விவகாரங்களை கையில் எடுத்து சாதகமாக்கி அறுவடை செய்து கொள்ளாமல் இன்னும் விஜய் சாந்தமாகவே இருப்பது தாவேகாவினருக்கு சலிப்பை தட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் விளைவாக லாக்அப் மரணம் மூலம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் முகத்தை காட்டி கண்டன வீடியோவாவது பதிவு செய்திருக்க வேண்டும் என கட்சி தலைவரான விஜய்க்கே அரசியல் கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டனர் தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்கள். இதேபோல முருகன் மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணா விமர்சிக்கப்பட்ட நிகழ்வுக்கும் விஜய் தரப்பிலிருந்து அறிக்கை வரவில்லை. கொள்கை தலைவர்களை விட்டுக் கொடுப்பதாக திருமா போன்றவர்கள் நேரடியாக கேள்வி எழுப்பியும் கூட விஜய் தரப்பில் மௌனமே பதிலாக இருந்தது. அன்றாட பிரச்சனைகளை தாவேகாவினர் எடுத்து பேசினாலும் ஆரம்பத்தில் விஜயின் குரலில் இருந்த அரசியல் வெறி மற்றும் வேகம் தற்போது இல்லையா என சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து பேசும்போது விஜயின் அறிக்கையிலும் விஜயின் உரையிலும் நிதானம் என்ற வார்த்தை தவறாமல் இருக்கும். அரசியலில் நிதானம் முக்கியம்தான் என்றாலும் அடுத்த வருடம் தேர்தலை வைத்துக்கொண்டு இன்னும் 10 மாதத்தை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு இவ்வளவு நிதானமாக செயல்படுவது எப்படி பொருத்தமாக இருக்கும் என மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்றனர் தாவேகாவின் தோழர்கள். அதோடு முதல் மாநாடு நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 240 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்ற நிலையில் அன்றிலிருந்து ஒரே ஒரு நாள் பரந்தூர் மக்கள் பிரச்சனைக்காக மட்டுமே விஜய் களத்திற்கு வந்திருக்கிறார். ஷூட்டிங்கிற்கு இடையில் கட்சி பணிகளை விஜய் பார்த்தாலும் அதெல்லாம் இன்னும் பனையூர் வட்டத்தை தாண்டி விரிவடையவில்லை. தமிழக வெற்றி கழகத்தினர் ஆங்காங்கே பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு என நடத்தினாலும் கட்சித் தலைவர் இன்னும் களத்தில் இறங்காமல் இருப்பது சோர்வை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. சாதாரணமாக நடிகராக இருந்தபோது கூட மாணவி அனிதாவின் வீட்டிற்கு சென்றது, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஆறுதல் கூறியது, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு நேரில் சென்றது என விஜயின் கள செயல்பாடுகள் சொல்லிக் கொள்ளும்படியாக
நிலையாக இருந்தது. ஆனால் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜயின் கள செயல்பாடுகள் குறைந்ததற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு விஜயை சுற்றி இருக்கும் வியூக வகுப்பாளர்கள்தான் காரணம் என கொந்தளிக்கிறார்கள் தாவேகாவினர். சில நாட்களுக்கு முன்பு விஜய் மக்களை சந்திப்பதை வியூக வகுப்பாளர் தரப்பு தாமதப்படுத்துவதாக தகவல் வெளியானது. தற்போதும் விஜய் அடிக்கடி வெளியில் சென்றால் ஈர்ப்பு குறைந்துவிடும் என ஸ்டார்டம் ரேஞ்சிலேயே விஜயின் கள அரசியல் செயல்பாட்டை வியூக வகுப்பாளர்கள் தடுப்பதாக சொல்கிறார்கள். ஜனநாயகன் திரைப்பட ஷூட்டிங் முடிந்ததுமே விஜய் களத்திற்கு வந்துவிடுவார் என சொல்லப்பட்ட நிலையில் இன்று போய் நாளை வா என்பது போல இன்னும் விஜய் களத்திற்கே வராமல் இருப்பது தாவேகாவினரை களைப்படைய செய்துள்ளது. பொறுமையாக நிதானமாக நாகரீக அரசியல் செய்கிறார் என விஜயை பாராட்டிய அவரது கட்சியினரே பொறுமையை ஆபத்தாக முடிந்துவிடுமோ என அச்சப்படத் தொடங்கியுள்ளனர். லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கும் விஜய் ஆரம்பத்தில் அரசியல்வாதி நம்பிக்கை ஏற்படும்படி நடந்து கொண்டாலும் போக போக அந்த நம்பிக்கையை சிதறடிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக தாவேகாவினருக்கு மனவலி ஏற்பட்டிருக்கிறது. விஜய் எந்த அளவிற்கு மக்களை சந்திக்கிறாரோ அந்த அளவிற்கு தான் 2026 தேர்தலில் அவருக்கான வாக்குபலம் அதிகரிக்கும் என்ற நிலையில் லாக்அப் மரணம் போன்ற முக்கியமான பிரச்சனைகளை கோட்டை விடுவது கோட்டையை பிடிக்கும் கனவை பலிக்கச் செய்யாது என்பதே தாவேகாவினரின் ஆதங்கம்.